பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவனோடு இணைந்து துதிக்க தந்த கிருபைக்காய் அப்பாவை துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கால் வழுவும் போது விழுந்து விடுகிறோம், சறுக்கும் போது விழுந்து விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பாதங்கள் இடரும் போது நம்முடைய வேகம் குறைகிறது. நம்முடைய விசுவாசத்தின் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் வேகம் குறைந்து நாம் நினைக்கிற விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாமல் போய்விடுகிறது. பிரைஸ் காட். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இடர்னது நிமித்தம் வேதனை, துன்பம், இடர்தல் நிமித்தம் ஹல்லேலூயா ராஜாக்கள் கூட பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட பாதிக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. இந்த கால வேளையில நம்முடைய பாதங்கள் இடராதபடிக்கு நாம் காத்து நடக்க வேண்டும். ஆனாலும் நம்மை மிஞ்சி வருகிற சோதனைகள், வேதனைகள், பிரயாசங்கள் பல நேரங்களில் நம்மை இடர பண்ணி விடுகிறது. கால் இடறினால் சோர்ந்து போவோம், நாம் தைரியம் இழந்து போவோம், பலன் இழந்து போவோம். ஆவிக்குரிய தன்மையில் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கை. இந்த கால வேளையில நம்முடைய ஓட்டம் ஜெயத்துடன் ஓட, நம்முடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமாய் நடக்க நம்முடைய பாதை இடராதபடிக்கு ஹல்லேலூயா ஆமென். பாதை இடராதபடி தூதர்கள் தம்முடைய கரங்களை ஏந்திக் கொள்வார்கள் என்று வேதம் சொன்னாலும், ஆண்டவரே என் பாதம் இடராத உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா ஆமென். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டம், விருப்பம். இந்த கால வேளையில நம்முடைய கால் இடறுகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே எனக்கு துணையாயிரும். சோதனைக்காரன் வந்து சோதிக்க வரும்போதும் நம் பாதை இடராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் செவி. நல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய சன்னதியில் இந்த செபித்துக் கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல இடறுதல்கள், சறுக்குதல்கள், வீழ்ச்சிகள், தேவ கிருபையை இழக்கிறார்கள். தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கூட, தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் சோர்ந்து போகிற நிலைமைகளை காணுகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் பாதமிடராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இடறுதலுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். தெய்வ கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் நடத்தும். நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க இடராமல் ஓடுகிற அந்த கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாதங்கள் இடராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. நன்மையை பெற்றுக் கொள்வோமா இயேசுவின் நாமத்தில். God bless you. Praise the Lord.